ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிடம் ஆகிவிட்டது. குக்கீஸ் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக டேஸ்டியாக சாக்கோ குக்கீஸ் செய்வதற்கு 1/2 கப் பொடித்த ஜீனி, 2 ஸ்பூன் மெல்டட் பட்டர், நாம் பட்டர் ஜீனியை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இப்படி நன்றாக நாம் மிக்ஸ் செய்த பின் 1 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, 1/2 கப் பால் சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு பதம் நன்றாக பிசைய வேண்டும். இந்த அளவு நாம் மாவை பிசைந்த பின் இதனுடன் சாக்லேட் சிப்ஸ் சிறிது சேர்த்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த அளவு பிசைந்த பின் 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வைத்த மாவை எடுத்து நாம் சிறு சிறு உருண்டைகளாக செய்து விடலாம். இந்த அளவு உருண்டையை செய்து நாம் ட்ரேயில் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு உருண்டைகள் செய்து நாம் ப்ரெஸ் செய்து நாம் மெதுவாக ப்ரெஸ் செய்து மேலே சாக்கோ சிப்ஸ் தூவ வேண்டும். இந்த அளவு ஃப்ளாட்டாக ப்ரெஸ் செய்து சாக்கோ சிப்ஸ் தூவி விடலாம். இந்த அளவு ஃப்ளாட்டாக ப்ரெஸ் செய்து சாக்கோ சிப்ஸ் தூவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அனைத்து குக்கீஸ்லும் சாக்கோ சிப்ஸ் தூவி நாம் அவனில் வைத்து விடலாம். நாம் 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் செய்து ஒரு 20 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிடத்திலே குக்கீஸ் நன்றாக மேலே எழும்பி வந்துவிடும். இன்னும் ஒரு 10 நிமிடம் இருந்தால் அருமையாக ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிடம் ஆகிவிட்டது. குக்கீஸ் நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கீஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைப்பது போலவே அருமையான சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ரெடி. இதை 1 வாரம் வரை இப்படி ஏர்டைட் கண்டெய்னர் வைத்தோம் என்றால் அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். வீட்டிலே செய்வதால் மிக ஹெல்த்தியானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வைத்து நாம் செய்யும் இந்த சாக்கோ குக்கீஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.